ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் 2025 கோர்ட் ஃபேமிலி ட்ராமாவாக ரிலீஸ் ஆன ஹக் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் இம்ரான் ஹஷ்மி, யாமி கௌதம் ரெண்டு பேரும் மெயினான தூண் தான் சொல்லணும். அவங்க தான் இந்த படத்தோட மெயின் பில்லரு. மற்றவங்களும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, பட் இவங்க தான் ரொம்ப மெயின். அதாவது படத்தோட ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா இம்ரான் ஹஷ்மியை ஒரு மிக திறமசாலியான ஒரு வசதியான வக்கீலாக காட்டுறாங்க. யாமி கௌதமும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு 2 குழந்தை பிறந்துருது, இன்னொரு குழந்தை வயிற்றுல இருக்குது. இந்த மாதிரி டைமில் இம்ரான் ஹஷ்மிக்கு பாகிஸ்தானில் தன்னோட லாயர் வேலை ஒன்று வருது. அங்கே பாகிஸ்தானுக்கு போய் திரும்பும்போது இன்னும் ஒரு கல்யாணம், 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு காரில் இறங்குறாரு. இதை பார்த்து யாமி கௌதமுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகுது. தன்னோட கணவன் நல்லா தான் நம்ம வச்சுருந்தோம், நல்லா தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், திடீர்னு ஏன் 2வது கல்யாணம் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியிலேருந்து மீள முடியல. அவங்ககிட்டையும் கேட்குறாங்க. தன்னோட கணவர்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வந்துட்டேன், அதனால் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு, அதனால் என்னை தப்பாக எடுத்துக்காத, எனக்கு நீ தான் முதல் மனைவி, என்னோட அன்பு பூரா உனக்கு தான் அப்படின்னு தன்னோட மனைவியை சமாதானம் பண்ணி அந்த 2வது மனைவியும் வீட்டுக்குள்ளே நைஸாக கூப்பிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் முதல் மனைவியான யாமி கௌதம் இம்ரான் ஹஷ்மி கிட்ட அப்பப்போ வாக்குவாதங்கள் வருது, சண்டைகள் வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னோட 3 குழந்தைகளையும் அழைச்சிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க யாமி கௌதம். அப்புறமேட்டு என்ன ஆகுது அப்படின்னா இம்ரான் ஹஷ்மியும் கூப்பிட மறுக்கிறாரு. ஏன்னா 2வது மனைவி மேலே காதல் வந்துருச்சு அவருக்கு. ஆனால் முதல் மனைவி கல்கியோட பார்க்குறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதாவது இம்ரான் ஹஷ்மி யாமி கௌதமுக்கு மாதம் 400 ரூபாய் ஜீவனாம்சமாக கொடுத்துக்கிட்டு வராரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த 400 ரூபாய் பணம் நிற்கிது. யாமி கௌதம் தன்னோட தந்தையை அழைச்சிக்கிட்டு போய் இம்ரான் ஹஷ்மி கிட்ட ஏன் எனக்கு பணம் கொடுக்கறது நிறுத்திட்டீங்கன்னு கேட்கும்போது அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் வாக்குவாதம் முத்தி போய் அந்த ரொம்ப மனமுறிவு ஏற்பட்டு அந்த பணம் பர்மனண்ட்டாக இம்ரான் ஹஷ்மி கொடுக்கறத நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் யாமி கௌதம் கோர்ட்டை அணுகிறாங்க. தன்னோட கணவன் எனக்கு ஜீவனாம்சம் தர மறுக்கிறாரு, எனக்கு ஜீவனாம்சம் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்க, இவர் ஆல்ரெடி ஒரு திறமைசாலியான வக்கீலுங்கிறதுனால யாமி கௌதமுக்கு எந்த ஒரு வக்கீலுமே வக்காலத்து வாங்க வரமாட்டேங்கிறாங்க. அந்த டைமில் ஒரு பெண் வழக்கறிஞர் யாமி கௌதமுக்கு சப்போர்ட் பண்ணி வக்காலத்து வாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம், ஒரு 10-12 வருஷம் இந்த கேஸ் நடக்குது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது. அந்த ஒரு சட்ட போராட்டம் தான் இந்த மொத்த படத்தோட கதையே. யாமி கௌதம் தன்னோட அதாவது அந்த 400 ரூபாய் பணம் அந்த காலத்தில் 1975-80 400ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட். அந்த பணத்தை பெற்றாங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டத்துலையுமே வாய்தாவில் ஹியரிங் வருது. அந்தந்த டைமில் இம்ரான் ஹஷ்மி தன்னோட திறமையை யூஸ் பண்ணி ஒவ்வொரு கட்டமாக மேலே போயிட்டு இருக்கிறா. யாமி கௌதமுக்கு தோல்வி தான் வந்துகிட்டு இருக்கு. கடைசியாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் யாமி கௌதம் இம்ரான் ஹஷ்மியை விடவே மிக திறமையான முறையில் வாதாடி தனக்கான உரிமையை எப்படி அவங்க அடைஞ்சாங்க அப்படிங்கிறது தான் மொத்த படத்தோட கதையுமே. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இம்ரான் ஹஷ்மி ஒரு பக்கம் தன்னோட நடிப்பை ஸ்கோர் பண்ணிக்கிட்டே வராரு. கடைசியாக யாமி கௌதம் ஒரு கோர்ட்டில் ஒரு வாதாடுற ஒரு சீன் இருக்கும். அது அவங்க பண்ண விதம் கண்டிப்பாக இந்த 2025க்கான நேஷனல் அவார்டு யாமி கௌதம் அவர்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிரச்சனையாக செஷன்ஸ் கோர்ட்லேருந்து அப்புறம் ஹை கோர்ட்டுக்கு போய் கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது அது கம்யூனிட்டி பிரச்சனையாக மாறி தன்னோட குடும்பத்தை யாமி கௌதமோட குடும்பத்தை அந்த கம்யூனிட்டி ஜனங்களே ஒதுக்கி வைக்கிறதாகட்டும், சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி ரிலீஃப் ஆனாங்க அப்படிங்கிறது சூப்பராக எமோஷனலாக அந்த அளவுக்கு கரெக்டாக இந்த படத்தை காய் நகர்த்தி கொண்டு போயிருந்தார். ஏற்கனவே ஃபேமிலி மேன் அப்படிங்கிற ஒரு படத்தை அப்படிங்கிற ஒரு சீரீஸை எடுத்த அதே டைரக்டர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இது இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை பெண்கள், முக்கியமாக பெண்கள் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மோசமான சீனும் இல்லை. தாராளமாக இந்த படம் சஜஷன் பண்ணுவேன். ஃபேமிலிக்கான ஒரு படம், கண்டிப்பாக இதை பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கோர்ட் ட்ராமா படம் இது. என்னோட வீடியோ புரிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திங்க. நன்றி, வணக்கம்.